யோகா ஃபிஷ் எல்லாம் சேர்த்து போச்சுடா. என்ன பண்றது? ஸ்பைடர்மேன், எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து டேப் வாட்டர்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேப் வாட்டர்ல வச்சு ஏர் பம்ப் வைக்காம இருந்திருப்பீங்க, கரெக்டா? ஆமா யோகா. டாப் வாட்டர்ல தான் ஃபிஷ் வச்சேன்டா. ஸோ ஸ்பைடர்மேன் மாரி உங்களுக்கும் ஃபிஷ் எல்லாம் செத்து போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் வச்சிருக்க சின்ன செட்டப். நான் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணி தான் கத்துக்கிட்டேன். இந்த செட்டப்ல வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மெஷ் நெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொசு வரலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த பூச்சுமோ இது அழுக்கு உள்ள போகாம இருக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏர் பம்ப். முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ எதுக்குன்னா, ஏர் பம்ப் இல்ல அப்படின்னா உள்ள காத்து ஃப்ளோ இருக்காத, மூச்சு இல்லாம வந்து மீன் செத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஏர் பம்ப் ரொம்ப சீப். வெறும் ஒரு 150 தான் கொடுத்து வாங்கினேன். 150க்கு இந்த ஏர் பம்ப் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிடும். ஏர் பம்பை ப்ராப்பராக செட் பண்ணி, அதே மாதிரி முக்கியமான விஷயம் டேப் வாட்டர். டேப் வாட்டர் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்க. மோஸ்டா டேப் வாட்டர் அவாய்ட் பண்றது நல்ல விஷயம் தான். டேப் வாட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் அதை வந்து பிடிச்சி வச்சுட்டு, கூட வந்து டீக்ளோரினேட்டர்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை போட்டு ஒரு 24 ஹவர்ஸ் செட் பண்ண விட்டுருங்க. அதே மாதிரி ஆலமண்ட் லீஃப், இந்தியன் ஆலமண்ட் லீஃப்னு சொல்லுவாங்க. அதை உள்ள வைக்க வேண்டியது இருக்கும். அது ஏதோ இப்போ காட்டுறேன். இதுதான் வந்து ஆலமண்ட் லீஃப். இதை போட்டிங்கன்னா கண்டிஷன் ஆகும் வாட்டர். ஸோ இதெல்லாம் போட்டு 24 ஹவர்ஸ் வாட்டர் கண்டிஷன் பண்ண வச்சுட்டு அப்புறமா ஃபிஷ்ஷை விட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நீங்க ஜஸ்ட் லைக் தட் டேப் வாட்டர் பிடிச்சா உள்ள போட்டீங்கன்னா அதுல குளோரின் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். குளோரின் இருக்க போது என்ன ஆகும்னா மீன் செத்துரும். அதனால வந்து டீக்ளோரினேட்டர் போட்டு ஆலமண்ட் லீஃப் போட்டு முக்கியமா ஏர் பம்ப், இது மூணுத்தையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மீன் சாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்கேஸ் வந்து ஏதோ அடிபட்டிருந்தோ இல்லை மீனோட ஹெல்த் ஆல்ரெடி இல்லைன்னா மட்டும் தான் அப்படி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ இருக்கு, உங்களுக்கே தெரியும், பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பபிள்ஸ் என்னன்னா ஏர் உள்ள சர்க்குலேட் ஆகிறதுக்காக. இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மீன்ஸ் ஆகாது. இப்போ யோகா சொன்ன மாதிரி பண்ண எல்லா ஃபிஷ்ஷும் ஹெல்தியா இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்காக நேச்சர் வித் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க.